லாஸ்ட் வீடியோவில் நம்ம பிரிண்டரோட பிரிண்ட் பெட்டை மேனுவலாக எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம செட் பண்ண லெவல் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்க்க ஒரு டிசைனை இந்த பெட்டில் பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கான டிசைன் லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே ஜி-கோட் டிசைன் ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த டிசைன் என்னோட SD கார்டில் இருக்குது. அந்த டிசைனை இந்த பிரிண்டருக்கு ஃபீட் பண்ணி நம்மளோட பெட் லெவல் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பற்றி செக் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ இந்த PLA ஃபிலமெண்ட்டோட டெம்பரேச்சர் நம்ம பிரிண்டரில் கரெக்டாக செட் ஆயிருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இங்கே கண்ட்ரோல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு டெம்பரேச்சர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ப்ரீஹீட் PLAவை செக் பண்ணி பார்க்குறேன். இதில் நாசிலோட டெம்பரேச்சர் 200 ஆகவும் பெட்டோட டெம்பரேச்சர் 60 ஆகவும் இருக்குது. ஸோ கரெக்டான செட்டிங் தான் இங்கே இருக்குது. ஸோ அடுத்து நம்ம பேக் போயிட்டு இங்கே ப்ரிப்பேரில் போயிட்டு ப்ரீஹீட் PLA கொடுத்துடலாம். இது மாதிரி நம்ம செட் பண்ணும்போது நாசிலோட டெம்பரேச்சர் 200 டிகிரி செல்சியஸும் பெட்டோட டெம்பரேச்சர் 60 டிகிரி செல்சியஸும் அட்டைன் ஆகிடும். அது மாதிரி அட்டைன் ஆன அப்புறம் நீங்கள் பிரிண்ட் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு பெட் லெவல் அப்படின்ற டிசைன் ஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா டிசைன் பிரிண்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். நம்மளோட பிரிண்ட் பெட் கரெக்டான லெவலில் இருக்கா அப்படின்றத செக் பண்ண நம்ம ஒரு டெஸ்ட் டிசைனை இந்த பிரிண்ட் பெட்டில் பிரிண்ட் பண்ணி பார்த்தோம். அண்ட் அந்த டிசைன் ரொம்ப கிளியராகவே பிரிண்ட் ஆகிருக்கு. அப்போ நம்மளோட பிரிண்ட் பெட் கரெக்டான லெவலில் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்மளோட சிட்டி பிரிண்ட்டை இதில் ஈஸியாக போட்டுக்கலாம். அதுக்கு முன்னே இந்த டிசைனை நம்ம இந்த பிளேட்லேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இப்போ என்னோடய டிசைனை நான் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது சிட்டியோட டிசைனில் இதில் பிரிண்ட் பண்ண நான் அந்த SD கார்டை எடுத்து என்னோடய சிஸ்டம்லேருந்து அந்த டிசைனை காப்பி பண்ணுறேன். இப்போ நான் சிட்டியோட ஜி-கோட் டிசைனை காப்பி பண்ணிவிட்டு SD கார்டில் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, டிசைன் பேஸ்ட் ஆன அப்புறம் கார்டை எஜெக்ட் பண்ணிவிட்டு பிரிண்டரில் கார்டை இன்சர்ட் பண்ணிவிட்டு நான் பிரிண்டரை ஸ்டார்ட் பண்ணுறேன். பிரிண்டர் ஸ்டார்ட் ஆன அப்புறம் அதை ப்ரிப்பேரில் போயிட்டு ப்ரீஹீட் PLA செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் நான் பிரிண்ட்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட சிட்டி டிசைனுக்கு பிரிண்ட் கொடுக்குறேன். நம்ம பிரிண்ட்டை ஸ்டார்ட் பண்ண அப்புறம் இந்த நாசலும் பெட்டும் அதோட டெம்பரேச்சர் அட்டைன் ஆன அப்புறம் சிட்டி பிரிண்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஃபைனலாக 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட சிட்டி டிசைன் பிரிண்ட் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ இது ஒரு பேசிக்கான டிசைன் இருந்தால் ரொம்பவே ஈஸியாக நம்ம பிரிண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்த மாடியூலில் ஒரு காம்ப்ளெக்ஸான டிசைனை எப்படி ஸ்லைஸ் பண்ணி அதை எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம்.